காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கூட்டுக்கலவணிகளும் ஒன்று சேர்ந்து இன்னொரு நபரை இம்போர்ட் பண்ணி நிக்க வைக்க போறாங்க. அந்த மன்மத ராசா யார் தெரியுமா? மிஸ்டர் டி பிரவீன். இவரோட சொந்த ஊர் எங்கன்னா கேரளா. பியூர் அண்ட் பியூர் ஒரு மலையாளி. அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு பாத்துக்கலாமா? பியூர் அண்ட் பியூர் ஒரு குடிகாரர் ஒரு மன்மத பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். பல குற்ற வழக்குகள், பல லீலைகள், ஒவ்வொருத்தோட மன்மத வீடியோ வச்சு மிரட்டுறதானே ஒவ்வொன்றத்தை நம்ம அவுத்துட்டோம்னு வைங்களேன், சொன்னோன்னு வைங்களேன், சந்தி சிரிச்சிடும், அசிங்க ஆயிரும். தோண்ட தான் ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. கேரளால வசந்தமா இருக்கிறதுக்கு இவருக்கு சொந்தமா ஒரு ரெசார்ட் ஒன்று வச்சிருக்காங்க. தேர்தல் டேட் வர நெருங்கிட்டு இருக்குல்ல, வர நாட்கள்ல நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இப்பேற்பட்ட ஒரு மன்மத குடிகார பாஸ்டர்காயா நீங்க ஓட்டு போட போறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா திருப்பரங்குன்றம் தொகுதியில ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி இருக்காங்க. அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டோட பேர் என்ன தெரியுமா? கிருத்திகா தங்கபாண்டியன். திமுகவோட மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரா இருக்காங்க. இந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டோட கணவர் பேர் தான் தங்கபாண்டியன். இந்த கேண்டிடேட்டோட பேக்ரவுண்ட் என்ன, எங்களோட அருமை பெருமைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன? சொல்றேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 2006 அதாவது 2006ல வெறும் 14 வயசான பொம்பளை பிள்ளைய, சின்ன பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி கைதானவர். பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து கேஸ் கொடுத்தாங்க. 10 வருஷம் பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்காக ஜெயில் தண்டனையும், கொலை மிரட்டல் விட்டதுக்கு 2 வருஷம் என்ன, கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கான ஜெயில் தண்டனையை திருமங்கலம் நீதிமன்றம் வழங்கினாங்க. அந்த குழந்தையே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையை கொடுத்து கர்ப்பமே ஆக்கிட்டாரு. இப்போ பாலியல் குற்றவாளியா இருந்த வீட்டுக்காரரோட அம்மாவுக்கு திருப்பரங்குன்றம் பூமியில போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து மாசம் 2 கோடி ரூபாய் எனக்கு சம்பளம். அதெல்லாம் தூக்கி போட்டு 4 வருஷத்துக்கு முன்னால இங்க இருக்கிறேன். இந்த 4 வருஷத்துல நான் இந்த மாவட்டத்துல என்ன பண்ணேன் அப்படின்னு எழுதி செஞ்சுட்டு கேட்கிறேன். இந்த மாவட்டத்துல மட்டும் வேலை வாய்ப்பு உருவாக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும்லாமா? வேலை வாய்ப்பு உருவாக்கணுங்கிறதுக்காக அத்தனை முயற்சி எடுத்திருக்கேன். 6 நிறுவனங்களை உருவாக்கி இருக்கேன். 150க்கு மேற்பட்ட இன்ஜினியர்களுக்கு வேலையை உருவாக்கி இருக்கேன். 8ஆம் கிளாஸ் படிச்சு முடிக்காங்கல்ல, 8ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சவங்க NMMS டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் மெரிட் மீன்ஸ் டெஸ்ட். பாஸ் பண்ணா மோடி அவர்கள் மாசம் 1000 ரூபாய் தராங்க. 4 வருஷம் 1000க்கு மேற்பட்டவங்க பாஸ் பண்ணி இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு. சங்கரன் கோயில்ல ஸ்கூல்ல ஒவ்வொரு முறை TNPSC டெஸ்ட் வரும்போதும் அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே மார்க் எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கும். அது நடத்தி நம்ம கோச்சிங் மூலமா 100 பேர் போன வருஷம் வேலைக்கு போயிருக்காங்க. 150 இன்ஜினியர், 6 நிறுவனம், 300க்கு மேற்பட்ட மருத்துவ முகாம்கள், 1000 பேருக்கு மேற்பட்ட கண் சிகிச்சை, 1000 பேருக்கு இலவச கேஸ் அடுப்பு, 15 பேருந்து நிழற்குடை,